ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக வந்து இட்லி பொடி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சூப்பர் ஹெல்த்தியாக வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுல் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். அடுப்பை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள், கறியிடக்கூடாது. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆனால் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் வந்து இன்னும் கொஞ்சம் மட்டும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடலைப்பருப்பை வந்து அரை பவுல் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் அளவுக்கு உளுந்து எடுத்திங்கன்னா அரை பவுல் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதையுமே வந்து அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துட்டு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். திரும்பி அதே கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோடனே பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு அதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 20 பூண்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். தோலோடையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். தோலோடையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோன்னே எல்லாத்தையும் வந்து கொட்டி நல்லா ஒரு பிளேட்டில் ஆற வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். மிக்ஸி ஜார் வந்து ஈரம் இல்லாமல் இருக்கணும். அந்த மிக்ஸி ஜாரில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வரமிளகா, கருவேப்பிலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச பூண்டை இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே வந்து நம்ம வறுத்து வச்ச பருப்பு எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அரை ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல நைஸ் பவுடராக வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளோதான். நல்ல ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி ரெசிபி வந்து நம்ம வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான பொருட்கள் வச்சு, வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதில் கலர் எதுவுமே சேர்க்காதனால நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறையா குக்கிங் வீடியோ வேணுன்னா என் சேனலை வந்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Bye.